அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவராக வல்லவராக எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை இதுவரைக்கும் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. எல்லா தடைகளையும் மாற்றுங்க, சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உண்மையான நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அருமையானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குதத்தமாக நாம் இந்த வசனத்தை கடந்த 1ஆம் தேதி சிந்தித்தோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். எனக்கு முன்னாலே போகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு முன்னாலே போகும்போது என்ன நடக்கிறது என்று கடந்த 1ஆம் தேதி சிந்தித்தோம். அதில் முதலாவதாக ஏசாயா 45:2 நாம் பார்க்கும்போது, அந்த கோணலான வாழ்க்கையை கர்த்தர் செம்மையாக்குகிறார். அல்லது குறுக்கட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உருக்குலைந்த வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்தோம், சீரழிந்த அல்லது நன்மை இழந்த வாழ்க்கையை கர்த்தர் செம்மையாக்குகிறார் என்று சிந்தித்தோம். 2வது, எனக்கு முன்னாலே போகிற ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம், வறண்டு போன வாழ்வை கர்த்தர் செழுமையாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வது, எனக்கு முன்னாலே போகிற ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு முன்னாலே போகிற ஆண்டவர் சத்துருவை நம்மை விட்டு விலக்கி நமக்கு சமாதான வழியை தருகிறவர் என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக உபாகமம் 1:32 பார்த்தோம், அவர் நம்முடைய வழியை செம்மைப்படுத்துகிறவராக நமக்கு முன்னாலே போகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அருமையானவர்களே, இதெல்லாம் நல்லதுதான். இந்த வசனங்களை நாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார், என்னுடைய வாழ்வை செம்மையாக்க போகிறார், வழியை செம்மையாக்க போகிறார், எதிரிகளை கர்த்தர் மாற்றி எனக்கு சமாதானத்தை தரப்போகிறார். எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன்னாலே போகிற ஒரு கர்த்தர். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அவருக்கு பின்னாலே போக வேண்டியவர்கள். அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரங்களில் முன்னாலே போகிற ஆண்டவரை பற்றி தான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத பல நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவன். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவன், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன். இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவர் எனக்கு முன்னால் போகிறார், அவ்வளவுதான். அதன் பிறகு பார்த்தா எல்லாமே ஆசீர்வாதம் தான். இல்லை, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார் அவருடைய அந்த பிரசங்கத்தில். அவர் சொன்னார், இன்றைக்கு நிறைய யாக்கோபுகள் திருச்சபையில் நிரம்பி இருக்கிறாங்க, ஆபிரகாம்கள் காணப்படாமலே போய்விட்டார்கள் அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு அவன் கேட்டதே கிடையாது. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்தார். அவன் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போனான், அவ்வளவுதான்.
ஆனா யாக்கோபை நீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபனுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கினவன். எதுக்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம் தான். அண்ணன்கிட்ட கூழ கொடுக்கணுமா, இதுல எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அப்பாவுக்கு குழம்பு கொடுக்கணுமா, இதுல எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? மாமனாருக்கு வேலை செய்யணுமா, இதுல இருந்து எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணுமா, இதுல எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்படி இருந்த யாக்கோபு இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம கூட எப்படி இருக்கிறோம் தெரியுமா? காணிக்க கொடுக்கறேன்னா இதுல இருந்து எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? கோயிலுக்கு வர்றேன்னா இதுல இருந்து எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன்னா ஜெபிப்பதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? வேதம் வாசிக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவருக்கு பின் செல்லுகிறவர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. முன்னால போறவர் அவர் எப்படி போகிறார் என்று பார்த்தீங்கன்னா, யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு நல்ல மேய்ப்பனாக அங்கே காண்பிக்கிறார். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவரை பின்பற்ற வேண்டிய ஆடுகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லித்தரார். வாசிங்க பார்க்கலாம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனை முன்பாக வைத்து அவர் தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த மேய்ப்பனை குறித்து நாம் பார்க்கும்போது, நம்ம ஊர் மேய்ப்பர்கள் மாதிரி ஆடுகளை முன்னால விட்டுட்டு பின்னால போய் அவர்களை மேய்க்கிற மேய்ப்பர்கள் பாலஸ்தீனாவில் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆடுகளை அவங்களுக்கு அந்த ஆடுகளுக்கு முன்னால நடந்து போவாங்க. அவன் கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பான். அந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே போகும்போது இந்த ஆடுகளை அவன் பின்னால போகும். அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு முன்னாலே போகிற ஒரு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவரை பின்பற்றுகிறவர்களாக நம்மை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் எப்படி அவரை பின்பற்ற வேண்டும், இது மிக முக்கியமானது. நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா பின்பற்றுகிறவர்கள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் எதற்காக தெரிந்தெடுத்து இருக்கிறார்னா, விசுவாசிகளாக எப்பவும் ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கிறவங்கல்ல, அவரை போல அவரை பின்பற்றி போகிற மக்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல முதலாவதாக இந்த யோவான் 10:4 நமக்கு கற்று தருகிற அந்த பின்பற்றுதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருடைய சத்தத்தை அறிந்து அவரை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தர விரும்புகிற முதல் பாடம் என்ன தெரியுமா? மகனே மகளே, நீ என் சத்தத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை அறிந்தவர்கள் தான் அவர் பின்னால போக முடியும். நம்ம இப்போ இந்த கிராமங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு வளர்க்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அல்லது நீங்களே அங்கே போய் பார்க்கலாம். அந்த ஒரு ஆட்டுக்கோ இல்லை மாட்டுக்கோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஆடோ மாடோ எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சொந்தக்காரங்க அதனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டால் போதும், அது எங்கே இருந்தாலும் உடனே ஒரு சத்தம் போட்டுட்டு வேகமாக ஓடி வரும். சரிங்களா? பிள்ளைங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பல நேரங்களில் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சத்தத்தை கேட்டாலும் கேட்காத மாதிரியே உட்கார்ந்து இருக்கும். ஆனால் இந்த ஆடோ மாடோ தங்களுடைய எஜமானங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே அது வேகமாக ஓடி வரும்.
அதே போலதான் இந்த இடத்துல சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவைகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னாலே போகிறேன், அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் என்னை பின் செல்லுகிறது. இத காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அருமையானவர்களே, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்ம சத்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எப்பவும் அவங்க அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சில பிள்ளைகள் ஆச்சரியமா இருக்கும், ரோட்ல அவங்க அப்பா நடந்து வந்தாங்கன்னா அந்த கால் அடி சத்தத்தை கேட்டு சொல்லுவாங்க, அப்பா வந்துட்டாருன்னுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவங்க அந்த சத்தத்தை பரிச்சயப்படுத்தி கொண்டார்கள். இப்போ கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் ஆண்டவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்று பிராக்டிக்கலா நம்ம அவரை அறிந்து கொண்டால் ஒழிய அவருடைய சத்தத்தை தெரிந்து கொண்டு நாம் நடக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? சத்தத்தை அறிந்து இருக்க வேண்டும். சத்தத்தை அறியாமல் போனால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்ல ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சரியான நடத்துதலை, அவருடைய சத்தத்தை, அவருடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளாததுனால போறவங்க வந்தவங்க எல்லாம் சொல்ற சத்தியத்தை இதுதான் சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனா இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில போதகர்களுடைய போதனைகளை கேட்கும்போது வேதனையா இருக்குது. என்னன்னா, சினிமா பாட்டை சொல்லி ஒருத்தன் பிரசங்கம் பண்றான். நானும் அந்த அந்த ரீல்ஸ்ல பார்க்குறேன், அவன் இதுவரைக்கும் வசனம் சொன்ன மாதிரி எங்கேயுமே தெரியல. அவன் சினிமா பாட்டை சொல்லி அந்த சினிமா பாட்டுக்கு விளக்கம் சொல்லி இப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதையும் கேட்டு விசில் அடிச்சு கைத்தட்டுற ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னாலே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனை அறியாமல் இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்தவர்களாக, அவருடைய சத்தத்தை தெரிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணையும் அறியும், ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலர் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். மாடு தன் எஜமானை அறிகிறது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறிகிறது இல்லையா? அவங்களுக்கு தெரியுது, இது என்னுடைய எஜமானனுடைய சத்தம், இது என்னுடைய எஜமானுடைய வீடு தெரியுது. ஆடு மாடெல்லாம் சரிங்க, இந்த பூனை நாய் இருக்குது பாருங்க, அது கூட அந்த மாதிரி தான். நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் அது வந்து சேர்ந்துரும் இல்ல? ஒருத்தர் வேடிக்கையாக ஒரு கதை சொன்னார். ஒருத்தர் நாய் ஒன்று வளர்த்தாரு. அந்த நாய் வீட்டில் ரொம்ப தொல்லை கொடுக்குது. ஆகவே இவர் என்ன பண்ணாரா, நாயை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பினார். நாயை கூட்டிகிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி போனார். போயிட்டு அங்கே கொண்டு போய் இந்த நாயை விட்டுட்டு வந்துட்டார். இவர் வீட்டுக்கு வந்து உட்காந்து அவங்க வீட்டம்மா கிட்ட சொன்னாரம்மா, நாயை விட்டு வந்துட்டம்மா, அது இனிமேல் வராது அப்படின்னாரு. இந்த அம்மா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவருக்கு டிஃபன் போட்டதும் இவர் டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தார் பாருங்க, நாய் குடுகுடுன்னு ஓடியாந்து பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. இவருக்கு ஆச்சரியம், எங்கேயோ 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டு வந்தனே அப்படின்னாரு. இப்போது அடுத்த நாள் கிளம்புனார். 1 கிலோமீட்டர் பத்தாது, 5 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வேறு வழியாக சுற்றிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தார். பார்த்தா நாய் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குது. என்னடா இது வம்பா போச்சு, கொண்டு போய் விட்டா இது வந்துடுது அப்படின்னு சொல்லி இவர் அடுத்தது ஒரு பிளான் பண்ணார். எங்கேயாவது காட்டில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவர் நாயை கூட்டிகிட்டு போனார். காட்டில் விட்டுட்டு இவர் வேறு வழியாக வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்பினாருங்க. சுற்றுறாரு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரில. இப்போது அங்கேருந்து அவங்க வீட்டம்மாவுக்கு ஃபோன் போடுறாரு, அம்மா நாயை விடுறதுக்கு வந்தேன்,
காட்டில் விட்டேன், இப்போ நாயை காணோம். நான் வழி அந்த அம்மா சொன்னாங்க, நீ விட்ட நாய் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு, நீ எப்பயாவது வந்து சேர்ந்துறியான்னு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெளிவு இருக்குதுங்க. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் தெளிவே கிடையாது. யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு என்ன இல்லை, தெளிவில்லை. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் அறிவில்லாமல் இருக்கிறது, உணர்வில்லாமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்க இன்னும் ஆண்டவரை நெருங்கலை, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கலை, ஆண்டவருடைய சத்தம் என்னன்னு தெரியலை. தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டதே காட்சி கண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையை நாம் விட்டு வெளியே வரணும். அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு, நான் விசுவாசித்து இருக்கிறவர், அல்லேலூயா, நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்போ அவருக்கு என்ன உணர்ந்து சொல்றார் தெரியுமா? இந்த பாவி, பிரதான பாவியையும் ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் அறிந்து அவருடைய வழியில அவரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால், அல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கணும். எப்படி? வேதத்தை வாசிங்க. ஆண்டவருடைய சத்தம் அங்கதான் இருக்குது. அவர் நமக்கு பேசின சொன்ன வார்த்தைகள் அதில் இருக்குது. அந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு நடந்தால், அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க நம்மை அர்ப்பணித்தால், ஒரு நாள் நாம் வழி விலகி போக மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சீராய் நடத்தும். வேதம் சொல்லுகிறது இல்லையா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நானும் அறிந்து வாழ முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, எப்படி நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அருமையானவர்களே, இரண்டாவது அவரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால் அதில் 2 வார்த்தை பயன்படுத்துகிறார். ஒன்று, என்னை பின்பற்றி என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னைத்தானே வெறுக்க வேணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை பின்பற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேன், உம்மை போல நான் மாற விரும்புகிறேன், உம்மை போல என்னை மாற்றும். எல்லாம் நல்லதாக இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது முதல்ல ஒரு காரியம் நடக்கணும். என்ன தெரியுமா? என்னை நானே வெறுக்க வேணும். அல்லேலூயா. என்னுடைய சுயம் சாகணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் என்கிற அந்த சுயம் தலையெடுத்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆகட்டும், சபைகளில் ஆகட்டும், சமுதாயத்தில் ஆகட்டும், சமாதானத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம். இல்ல, கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி 4 வார்த்தை சொல்றாங்க. சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அல்லது மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கணவனுக்கு பதில் சொல்லாம அவங்களால முடியல. சுயம் தலையெடுத்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. அதுவும் இந்த நாட்களில் நீங்க பார்க்கிற புதிய குடும்பங்களை நீங்க பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கிற தன்மை அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன், தன்னைத்தானே வெறுக்கணும்னா என்ன பண்ணலாம்?
அதுக்கு ஆண்டவரே பதில் சொல்லிட்டார். லூக்காவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்க, சுயம் செத்தவர்கள் செய்யக்கூடிய சுயம் செத்தவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதில் முதல் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, சத்துருவை சிநேகித்தல் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, இல்லையா? எனக்கு சுயம் சாகாத மனிதன் ஒரு நாளும் சத்துருவை சிநேகிக்க மாட்டான், சத்துருவுக்கு பின்னால வேட்டு வைப்பான். அல்லேலூயா. அப்படியே ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்டா கூட அவர் சொல்லுவார், பரவாயில்ல போ, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பெருசால. ஆனால் மனசுக்குள்ளே வச்சிருப்பான், உனக்கு இருக்குறா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவ, அல்ல காத்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, நீ சுயம் செத்த மனிதனாய் இருந்தால் சத்துருவை உன்னாலே நேசிக்க முடியும். அல்லேலூயா. அவன் ஒரு முறை இல்லை, 70 முறை உன்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் எப்போ வரும் தெரியுமா? நான் என்கிற அந்த சுயம் சாகனம். சாகாத மனிதன், சுயம் சாகாத மனிதன் ஒரு நாளும் அவன் அவன் சத்துருவை என்ன பண்ண முடியாது? சிநேகிக்க முடியாது. அல்லேலூயா. உயிரா இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் செத்தாலும் என் மூஞ்சில இப்போ செத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாரை வரக்கூடாதுன்னாங்களோ அவங்க போய் நிற்கிறாங்க பக்கத்தில், அவர் என்ன பண்ணுவார்? எழுந்துச்சு உட்காந்து, ஏய் உன்னைத்தான் வரக்கூடாதுன்னு நான் ஏன்டா வந்தேன் அப்படியே கேட்பாரு. நீ வந்தா என்ன, யார் வந்தா என்ன, நான் செத்து போயிட்டேன். மாமா பிரியாணி நிறைய சாப்பிடுவேன் மாமா, உனக்கு ஒரு தூக்கில் கொண்டு வந்துருக்கிறேன், சாப்பிடு மாமா. என்ன பண்ணுவார்? மூணாவது நாள் நம்ம ஆளுங்கெல்லாம் கிளம்புவாங்க பால் ஊற்றுறதுக்கு. இதில் கிறிஸ்துவங்க இன்னும் விசேஷம், அவனாவது போய் எங்கேயாவது பூக்கள்லாம் போட்டு பால் ஊற்றிடுவான். நம்ம ஆளுங்க அந்த கல்லறையில் ஒரு சிலுவை போடுவான் பாருங்க, கரெக்டாக போடுவான், நீட்டு குறுக்க போட்டு. நான் ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தர் இறந்துட்டார், அண்ணன் முறை இறந்துட்டார், அதுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு தான் முதல் பார்த்தேன். நல்ல ஒரு சிலுவை போட்டாங்க, நடுவில் ஒரு கொம்பு வச்சு குத்துனாங்க, அந்த ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு கொம்பு வச்சு குத்துனாங்க, ஒரு குழி விழுந்துச்சு. அவங்க மனைவி நல்ல ஒரு சொம்பு நிறைய கட்டங்காப்பி, மாமா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் கட்டங்காப்பியை மட்டுமே குடிப்பிய மாமா, குடி மாமா. எங்கே ஊற்றுறாங்க? நான் பக்கத்தில் இருந்தவங்கிட்ட கேட்டேன், இது என்ன இது, அவர் உள்ளே இருந்துன்னு குடிப்பாரான்னு. ஏன்டா வீண் வம்புக்கு வர, அமைதியார், அவங்க ஏதோ செய்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டோம், விட்டுருன்னாரு. இல்லை நம்ம அந்த அந்த சுயம் செத்தவர்கள், அதை தான் சொல்ல வரேன். உள்ளே இருக்கிற ஒரு எழுந்து உட்காந்து காப்பி குடிப்பாரா? இல்லை, அது தண்ணி அப்படியே கல்லறையில் இந்த மண்ணில் ஊறி போகும். சாப்பாடு வச்சா இருக்கிற நாய் சாப்பிட்டு போவோம், அவர் சாப்பிட போகிறதில்ல. அப்போ என்ன நடக்கிறது அவருக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். அதுதான் இங்கே ஆண்டவர் கற்றுத்தருகிறார், சத்துருவை சிநேகியுங்கள். அடுத்தது சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு. ஆமா, அருமையான தேவ ஜனமே, ஓட்டேரி திருச்சபையே, சுயம் செத்து இருந்தா உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீ என்ன செய்வாய்? ஆமா, பகைமைக்கு பகைமையை திரும்பி தரமாட்ட. எனக்கு நிறைய நேரங்களில் வேதனைக்குரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான மனிதன் மன்னிக்கிற மாதிரி கூட கிறிஸ்தவங்க மன்னிக்கிறது இல்லை. ஒரு அருமையான குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். அவங்க வீட்டில் கணவனும் மனைவியும் பேசி 2 வருஷம் ஆகுது, ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஆனால் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? விசுவாசி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால்
சுயத்தை சாகடிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, சத்ருவை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்தது சொல்றாரு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. மண்ணை வாரி போடுவான், நாசமா போவ நீ. உடனே நீ எதிரில் நின்றுக்கிட்டு நீ ஒரு பிடி தான் வாரி போட்டியா, நான் 2 பிடி வாரி போடுறேன்னு போடக்கூடாது. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். யாரால முடியும்? யாரால முடியும்? சுயம் செத்தவனால முடியும். அல்லேலூயா. அடுத்தது சொல்லித்தராரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். பண்ணுறோம், நம்மள தான் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் தெரியுமா? ஆண்டவரே, அவன் என்னை எவ்வளோ கேவலமாக பேசிட்டான் தெரியுமா, நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. அவன் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது சுவாமி. அவன் வாயை கட்டுங்க ஆண்டவரே, அவனை அடிங்க ஆண்டவரே, மிதிங்க ஆண்டவரே. இப்படித்தான் நம்ம ஜபம் இருக்குது. ஆனால் தெரிஞ்சுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணோம்? ஜபம் பண்ணோம். யார் செய்வாங்க? சுயம் செத்தவன் செய்வான். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுது, அந்த லூக்காவின் புஸ்தகம் 6:29, ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. அல்லேலூயா. ஒருத்தர் கேட்டார், அதுலேயும் அடிச்சான்னா என்ன பண்ணுறதுன்னாரு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆளுங்க வில்லங்கமாக கேட்பான். இல்லை, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் கொடு. அங்கேயும் அரைஞ்சா என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு தீக்காக்காரர் சொன்னார், அவனை பின்னி படல் எடுத்துருன்னார். இல்லை, சுயம் செத்தவன் வாங்கிறதுக்கு தான் இருப்பான். அல்லேலூயா. நீ இந்த கண்ணல்ல அந்த கண்ணல்ல எங்கே அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன் சாமி. ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டுமானால் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? சூடு சொரணை இல்லாதவன். நான் யார் தெரியுமா அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ பரலோகம் போக முடியாது, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாது. எனக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருச்சபைகளில், நம்ம சர்ச்சில் அந்த அளவுக்கு இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஒரு சில சபைகளில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போயிடுது. இல்லை, போன ஒரு மாதத்துக்கு முன்னால் சிஎஸ்ஐ சென்னை பேராயர் பேசும்போது சொல்கிறாரு, யாரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க? கிறிஸ்துவை நீங்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளோ வேதனையான வார்த்தை தெரியுமா? ஏன்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. ஐயர் மேல கேஸ போடு, பிஷப் மேல கேஸ போடு, பாஸ்டேட் கமிட்டி மேல கேஸ போடு, செக்ரட்டரி மேல கேஸ போடு, போடு கேஸ். அங்க போய் அவமானப்பட்டு நிற்கிறோம். யாரோ ஒரு மனிதன் உனக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப என்ன நடக்கிறது? சுயம் சாகல, கிறிஸ்துவை பின்பற்றல. ஆனா செய்யறதெல்லாம் என்ன தெரியுமா? நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ளும்படி விடு. அல்லேலூயா. அங்கி மட்டுமாயா வேணும்? இந்த எடுத்துக்க, மொத்தத்தையும் கழட்டி கொடுத்துட்டு. ஆண்டவர் சொல்லி தர்றதுல நம்மளை எதையுமே இழந்து போகிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் உங்களை என்னை அவமானப்படுத்துறதுக்கு அவர் சொல்லித்தரவே மாட்டார். சத்ரு உனக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்பான். அல்லேலூயா. சுயம் செத்த கிறிஸ்தவன் தான் உலகத்தை ஆள முடியும். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. அந்த 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 வாழ்க்கைக்கு பேர் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? சாந்த குணம் உள்ளவர்கள். தலை மேல ஏறி நடந்தாலும் அமைதியா இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் படிக்கும்போது தான் காந்தியடிகள் யோசிச்சாராம், அகிம்சை அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? அடி வாங்கினாலும் அமைதியாரு. எங்க இருந்து கத்துக்கிட்டார் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவரோடு பேசினார். பெரிய ஒரு மாற்றம் இல்லை, ஆனால்
இதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம் இந்த இந்திய தேசத்தின் விடுதலைக்கு அது அவர்களுக்கு வழிவகுத்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்றணும்? முதல்ல என்னை நானே வெறுத்து, அடுத்தது சொல்லுகிறது தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்றுதல். அல்லேலூயா. சுயம் செத்தவன் தான் சிலுவை சுமக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவான். போடா, இதெல்லாம் நம்மளால சகிக்க முடியாது, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. சிலுவை என்பது என்ன? பாடுகள். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரிடத்தில் போராடுகிறோம். எதுக்காக போராடுறோம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த சிலுவை என்னால் சுமக்க முடியல. நான் சொல்லுவேன், இந்த சிலுவையை தவிர வேற எதையுமே நீ சுமக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்களாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த சிலுவை என்னால் சுமக்க முடியல, தயவு செய்து அதை மாற்றி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல ஆண்டவர் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறார். வாமா, சிலுவையை மாற்றி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிலுவைகள் இருக்கிறது. அழகழகான சிலுவைகள், பெரிய சிலுவை இருக்குது, சின்ன சிலுவை இருக்குது, கை கடக்கமான சிலுவை இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த அம்மா அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், சரிம்மா, இவ்வளவு சிலுவை நீ பார்த்துட்டல்ல, உனக்கு எது சரியா இருக்கும்னு நீ யோசிக்கிறியோ அந்த சிலுவை எடுத்துக்கானாங்க. இந்த அம்மா அப்படியே யோசிச்சு பார்த்தாங்க. ஒரு ரோஜா சிலுவை ஒன்று பார்த்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அது பூ தானே, அது வெயிட் இருக்காது அப்படின்னு நினச்சி இந்த அம்மா வேக வேகமாக ஓடி போய் அந்த மலர் சிலுவையை பிடிச்சி எடுக்க தூக்குறாங்க. அசைக்க கூட முடியல. முயற்சி பண்ணுறாங்க, அதை ஒன்றுமே அசைக்க முடியல. திரும்பி நின்று ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே, இது மலரில் செஞ்ச சிலுவைன்னு நினச்சி வந்து தூக்குனா இவ்வளவு வெயிட்டாக இருக்குதே, இதை எப்படி நான் சுமப்பது? ஆண்டவர் சொன்னாரா, இந்த மலர் சிலுவையை மட்டும் அல்ல, இங்கே இருக்கிற எந்த சிலுவையுமே உன்னால் தூக்க முடியாது. உனக்கு எந்த சிலுவையை சுமக்க முடியும் என்று நான் நினைத்தேனோ அந்த சிலுவை உனக்கு தந்திருக்கிற, இதை தூக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போனாரா. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு நீ கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு முன்னால போகிறவர் என் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குகிறார், வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார், சத்துரு நிறைந்த வாழ்க்கையில சமாதானம் தருகிறார். அவர் என் வழியை செம்மையாக்கி என்னை சீரான வழியிலே நடத்துகிறார். சந்தோஷம். ஆனா பின்பற்றி போகிறவன் முதல்ல அவர் சத்தத்தை அறிந்தவர் பின்னால போகணும். இரண்டாவது, சுயத்தை சாகடித்து விட்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாள் அவரை பின்பற்றணும். அல்லேலூயா. வியாதி, அது ஒரு சிலுவை. ஒரு சிலர் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியை கொடுத்துருக்குறீங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த வியாதியே கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படித்தான் இருந்தது. எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, அவன் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த முல்லை கொடுத்துருக்குறீங்க, இதை நீக்குங்கப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்துல 3 முறை வேண்டினா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு தந்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிற சிலுவை அதுதான் எனக்கு நல்லது. எனக்கு அந்த சிலுவை இல்லைன்னா நான் தறிகெட்டு ஓடிக்கொண்டிருப்பேன். ஆண்டவர் என்னை சீரா நடத்தணுன்றதுக்காக எனக்குன்னு ஒரு சிலுவையை சுமக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய கணவன் உனக்கு சிலுவையா இருக்கலாம். அவர் பண்ற கூத்து உனக்கு பயங்கரமான வேதனையை தரலாம். ஆனா அந்த சிலுவையை நீ அனுதினமும் சுமக்க வேண்டியது கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற கிருபை.
ஒருவேளை உங்களுடைய மனைவி உங்களுக்கு சிலுவையா இருக்கலாம். ஐயா, அவ பேசுற பேச்சு என்னால கேட்க முடியல, அவன் நடத்துற விதம் எனக்கு சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லிட்டு விட்டுட்டு ஓட முடியாது. இது அனுதினமும் நீ சுமக்க வேண்டிய சிலுவை. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சிலுவையாய் இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் உனக்கு இருக்கிற மேல் அதிகாரி உன்னுடைய சிலுவையாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் அனுதினமும் நீ சுமக்க வேண்டிய சிலுவையை நீங்களும் நானும் சுமந்துதான் அவரை பின் செல்ல முடியும். அல்லேலூயா. வேணான்னு சொல்லி ஓட முடியாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றுவேன். சுயத்தை சாகடித்தவனாய் என் சிலுவையை சுமந்தவனாய் உம்மை நான் பின்பற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பின்பற்றுதலை வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமம் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லித் தருகிற அடுத்த ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஜனங்க இப்போ விடுதலையின் பயணம் போறாங்க இல்லையா? கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே கற்பனையில் வாங்க, கானானுக்குள்ளே போகிறோம். சந்தோஷமா நான் நினைக்கிறேன் பாட்டு பாடி இருப்பாங்க, ஜெபம் பண்ணி இருப்பாங்க, கர்த்தரை துதிச்சிருப்பாங்க. ஆண்டவரே, 430 வருஷம் நாங்கள் பட்ட பாடுகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே உமக்கு. நான் தமிழில் தானே பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? செங்கடல் 2ஆ பிளந்துச்சா? உங்களை தானே கேட்டேன். செங்கடல் 2ஆ பிளந்துச்சா? பிளந்த உடனே என்ன பண்ணாங்க? நடந்து போனாங்களா? காலையில் திரும்பி பார்த்தாங்களா? உங்களை தான் கேட்டேன். திரும்பி பார்த்தாங்களா? ஒன்று இப்படி தலையாட்டுங்க, இல்லை இப்படி தலையாட்டுங்க. எல்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து என்ன விரதம், அது மௌன விரதம் இருக்கிறீங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நீங்கள் மௌன விரதம் இருப்பீங்க. இப்படி தலையாட்டுங்க, இல்லை இப்படி தலையாட்டுங்க. கடந்து போனாங்களா? விடிகாலையில் திரும்பி பார்த்தாங்களா? என்ன பார்த்தாங்க? எகிப்தியர் எல்லாம் தண்ணியில் மிதந்துன்னு இருக்கிறத பார்த்தாங்களா? உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க இல்லையா? எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடினாங்க. மீறியாம ஒரு பக்கம், அந்தம்மா ஒரு குரூப் சேர்த்துக்கின்னு அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. சரியா? இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான பயணத்தில் ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள பார்த்து சொல்கிறாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, வழியிலே உன்னை காக்கிற 20வது வசனம் சொல்கிறாரு, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்றாருப்பா, உங்களுக்கு முன்னால ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன். அவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை காக்க போகிறார். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆகவே அவர் உங்க முன்னால போறார். அல்லேலூயா. அடுத்தது சொல்லப்பட்டது தான் முக்கியமான ஒரு காரியம். அவர் உங்க முன்னே போகிறார்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு 21வது வசனத்துல, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே. செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் என்ன செய்வதில்லை? பொறுப்பதில்லை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இப்போ ஆண்டவர் மூன்றாவது உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிறார். எப்படி நான் அவரை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, அவருக்கு பின்னால போகும்போது நீ எச்சரிக்கையா போகணும்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருக்கு செவி கொடுக்க நீ தவறினால் போகிற வழியிலே உன்னை காலி பண்ணிடுவார். அல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமான ஆண்டவர் இல்லை? நம்ம நினைக்கிறோம் அவர் ரொம்ப அன்புள்ளவருங்க, கிருபை உள்ளவருங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, எங்கே அன்பு அதிகமாக இருக்குதோ அங்கே அடி எக்ஸ்ட்ரா விழும். உண்மைதானா? அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களை நேசிக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் அது தருதலைங்க, அது உருப்படாது, எப்படியோ போட்டோம் போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, என் பிள்ளை அது முன்னால் வரணும், என் பிள்ளை அது பெரிய ஆளாக வரணும், என் பிள்ளைய நான் எப்படியாவது ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அன்புள்ள பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன சின்ன காரியத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, கேட்டா கேளு, இல்லைன்னா அடி பின்னி எடுத்துருவாங்க. அல்லேலூயா. தொடப்பக்கட்டையில் அடி வாங்கியிருக்கிறீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. வெக்கப்படக்கூடாது, வாங்கிட்டு ஆமான்னு ஒத்துக்கணும். தொடப்பக்கட்டை, செருப்பு, கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து அடிச்சிருக்கிறாங்கல்ல. நீ கெட்டு போகிறதுக்காக அடித்தாங்க? ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு அம்மா சாப்பாடு போடுறதுக்கு தட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பாடு போடுறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரில, வச்சிருந்த தட்டை தூக்கி டமால்னு ஒரு அடி. ஏன்? அவங்க கோவப்படுறாங்க. ஏன் கோவப்படுறாங்க தெரியுமா? நீ எனக்கு முன்னால் யோக்கியமாக நடக்கலை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் கூட ஒருத்தர் வர்றாரு, அவர் எரிச்சல் உள்ளவர். அல்லேலூயா. அவர் எரிச்சல் உள்ளவர். அவருக்கு முன்பாக நீ எச்சரிக்கையாக நடந்து, எச்சரிக்கையாக இருந்து, அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை என்ன பண்ணிடாத, கோபப்படுத்திடாத. அவர் உன்னை பாதுகாப்பார். அவர் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி உனக்கு முன்னால் அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது நடக்கிறது எங்க? யாத்திராகமம் 23. யாத்திராகமம் கொஞ்சம் பார்த்துமா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எந்த ஜனம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி நடத்தினாரோ அந்த ஜனம் கர்த்தரை மறந்து போனார்கள். வாசிங்க 1வது வசனம். கர்த்தர் 33:1 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, பாருங்க, நல்லா கவனிங்க, இவங்க கூட போகிறது யாரு? கர்த்தருடைய தூதன். இவர்களை விடுவித்தது யாரு? கர்த்தர். இவருடைய வழிகளில் அற்புதம் செய்கிறது யாரு? கர்த்தர். இவ்வளவையும் பார்த்த இந்த ஜனம் இப்ப அவங்க சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. மோசே அந்த மலையிலிருந்து இறங்கி வருகிறதுக்கு தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஆரோன் இடத்துல போய் சொல்றாங்க, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? மனுஷனை பார்த்து சொல்றோம், நீ மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நாங்கள் செத்து போயிருப்போம் அப்படின்னு மனுஷனை பார்த்து சொல்கிறேன். அந்த மனுஷன் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம் சொல்கிறீங்க. மனுஷனை புகழுறீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உன்னோடு கூட கடந்து வருகிற கர்த்தர், உனக்கு முன்னால் போகிற கர்த்தர், உன்னை பாதுகாக்கிறவர், உன் வழியை செம்மையாக்குகிறவர், உனக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதமான இடத்துல ஒன்று கொண்டு போய் நிறுத்துகிறதற்காக அவர் உனக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன நடந்ததோ அறியோம். முதல் தப்பு.
ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அதே வசனத்தை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். திரும்பவும் ரெண்டாவது ஒரு தப்பு பண்றான். மனுஷனை இப்போ எங்களை நடத்தி வந்த மோசேன்னு சொன்னா, அடுத்தது சொல்றான் எங்களை நடத்துவதற்கு தெய்வங்களை ஏற்படுத்தும். அல்லேலூயா. முதல்ல தப்பு. ரெண்டாவது அதை விட பெரிய தப்பு, எங்களுக்கு தெய்வங்களை ஏற்படுத்தும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நட. அவரை கோபப்படுத்திராத. உன்னை சரியான பாதையில நடத்தி உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தரும்படிக்கு உனக்கு முன் செல்லுகிற ஒரு கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்த வல்லவர். ஆனா அதை மறந்துட்டு மனுஷன் என்ன நடத்தினா, இனி என்னை நடத்த போகிற தெய்வம் அப்படின்னு சொல்லி கண்டதையும் பார்த்து கையெடுத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் அதை செய்தார்களோ அவர்களில் ஒருவரும் கூட கானானுக்குள்ளே நுழையவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை முக்கியப்படுத்தினா, எந்த மனுஷனை முக்கியப்படுத்துறியோ அதே மனுஷனால கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்துவார். நீ மனுஷனை நம்பினா, எந்த மனுஷனை நீ நம்புறியோ அதே மனுஷன் உன்னை அவமானப்படுத்துவான். யாரை நீ புகழறியோ அதே மனுஷன் உன்னை 4 பேருக்கு முன்னால் அவமானமாய் பேசுவா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம புரியாம சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் ஒரு திருச்சபைக்கு நான் போகும்போது அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா எல்லாம் ஒரு மாதிரி இருப்பானுங்கய்யா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, நாங்க பார்த்துக்கிறோம் வாங்கன்னார். நல்ல மனுஷன், சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவ்வளவு ஆதரவா நின்னார். ஒரு நாள் அவரோட சேர்ந்து மவுண்ட் ரோடு போய் ஒரு 2 ஸ்பீக்கர் பாக்ஸ், பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வரும்போது அவர் என்னை பார்த்து சொல்றார், ஐயா நாளை காலையில் நான் இந்த பாக்ஸுங்களெல்லாம் ரெடி பண்ணிடுறேன் ஐயா, நீங்கள் ஒன்றும் இதை பற்றி யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போனார். அப்போ வீட்டுக்கு போகும்போது நான் மனசுக்குள்ளே யோசிக்கிறேன், சே எவ்வளோ நல்ல மனுஷன் இல்லை, எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிறேன்றாரு. இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் அப்படியே என்ன பெருசாக நினச்சிட்டு போனேன். மறுநாள் காலையில் ஃபோன் வருது, ஐயா இன்னார் இறந்துட்டாங்க. போய் பார்க்குறேன், என்னால் நம்ப முடியல. அவ்வளவு நல்லா திடகாத்திரமாக இருந்த மனுஷன், அவருக்கு உள்ள பலவீனங்கள் இருந்திருக்கிறது, ஆனால் அவரை வெளியே சொல்லவே இல்லை, அவரை மரித்து போனார். அந்த அடக்க ஆராதனையில் நிற்கும்போது அந்த சர்ச்சு ஜனங்களே அழுதாங்க. வாலிப பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கதறினாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சி இன்ன வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கல. வாலிப பிள்ளைகள் கதறாங்க. ஆனால் என் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த மனுஷனை தானே நீ நம்பின, இந்த மனுஷன் தானே உனக்கு ஆதரவுன்னு சொல்லி நீ நம்பின, இப்போ யாரை நம்ப போகிறாய்? அவர் ரொம்ப பயங்கரமானவருங்க, எரிச்சல் உள்ள தேவன். அவருடைய மகிமை வேற யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே ஃபியூஸை பிடிங்கிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், நான் உனக்கு முன்னே போகிறேன், நீ என் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு நீ உண்மையாய் நடந்து கொள்வாயானால் உன்னுடைய வழியிலெல்லாம் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். இன்னைக்கு 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1, நான் அவருடைய சத்தத்தை அறிந்து அவரை பின்பற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ரெகுலராக ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் இருக்கணும். அவர் பேசணும், நம்ம கேட்கணும், நான் பேசணும், அவர் கேட்கணும். இந்த ஐக்கியம் இருந்தால் ஒழிய கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நான் அறிந்து கொள்ள முடியாது. வேத வாசிப்போம், ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. கண்டதையும் எதையும் யாரோ என்னென்ன சொல்றானோ எல்லாம் கேட்க வேண்டி இருக்கும். எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். 2வது சொல்லித்தந்தாரு. என்ன சொல்லித்தரார் தெரியுமா? என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு
அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. எப்பவும் சிலுவை சுமக்கணும் ஆண்டவருக்காக. பாடுகள் வேணான்னு சொல்லி ஓடுறவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. பாடுகளின் வழியாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவங்க. அவ ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, சுயத்தை வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ அவரை பின்பற்று. மூன்றாவது கர்த்தர் சொல்லித்தராரு, உன்னோடு கூட வருகிறவர் அவருக்கு முன்பாக நீ பயந்து கீழ்ப்படிந்து அவரை நீ பின்பற்றினால் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் அவர் உனக்கு வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வெறுமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், பிரச்சனை, இதனின் மத்தியிலேயும் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். ஹல்லேலூயா. கோணலான வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கையில நீ நினைத்த நன்மைகள் கிடைக்கல, நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்ச, ஆனா இப்ப கடங்காரனா உட்கார்ந்து இருக்கிற. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ நல்லா இருக்கணும்னு நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உனக்கு தருகிற தேசத்துல நீ நீடித்து வாழணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீயும் உன் பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீடித்து வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே கோணலான வாழ்க்கையை நான் செம்மையாக்க போகிறேன். எத்தனை பேருக்கு அது வாஞ்சையா இருக்குதோ தெரியல. ஒருவேளை இங்க வரும்போது, ஆண்டவரே, என்னுடைய இந்த கோணலான வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, உடைந்து போன வாழ்க்கை, நன்மைகளை இழந்த வாழ்க்கை, கண்ணீரும் வேதனைகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையை எப்பப்பா மாற்ற போறீங்கன்னு கேள்வியோட வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதெல்லாம் சுவையாக்க போகிறேன். ஆனா நான் போறது இருக்கட்டும், என் பின்னால நீ வர்றியா? ஆண்டவர் கேட்கிறார், என் பின்னால வர்றியா? என்னை பின்பற்றுகிறாயா? என்னை பின்பற்றுகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுவாயானால் முதல்ல என் சத்தத்தை நீ அறிந்திருக்கணும். அப்பதான் நீ என்னை பின்பற்றி வர முடியும். அந்த சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். இதை செய்யாம நானும் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, யார் யாரோ சொல்ற சத்தத்தெல்லாம் ஆண்டவருடைய சத்தம் என்று நம்ப வேண்டி இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, என் சத்தத்தை அறிந்து கொள். ரெண்டாவது சொல்றாரு, தன்னைத்தானே வெறுத்தவர்கள். ஆண்டவர் இயேசுவை போல வாழ வேணும். அவர் மன்னித்தார், அவர் ஆசீர்வதித்தார், அவருக்கு எதிராக நின்றவர்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு அற்புதம் செய்தார். தூஷித்தவர்கள், ஏளனம் பண்ணினவர்கள், அத்தனை பேரையும் மன்னிச்சார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, சின்ன சின்ன காரியத்துல கூட உன்னால மன்னிக்க முடியலையே, சத்துருவை சிநேகிக்க முடியலையே, பகைக்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடியலையே, சபித்தவர்களுக்காக ஆசீர்வதிக்க முடியலையே, ஒரு கண்ணத்துல அறைந்தா மறு கண்ணத்தை காண்பிக்க உன்னால முடியலையே, உன்னிடத்துல அங்கேயே கேட்கிறவனுக்கு உன்னுடைய வஸ்திரத்தையும் கொடுன்னு சொல்லிட்டேப்பா, அதை உன்னால செய்ய முடியலையே, நீயா சுயம் செத்தவன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? வேஷம் போட முடியாது. கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள், சுயம் செத்தவர்கள், அவங்க தான் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் கர்த்தரை பின்பற்ற முடியும். ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு பெரிய ஒரு தியாகமான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கூட பிறந்த சகோதரனிடத்துல உனக்கு அன்பு இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய பெற்றோரிடத்துல உனக்கு அன்பு இல்லை, உன்னுடைய சகோதரனை பார்த்தாலே உனக்கு எரிச்சலா இருக்குதுல்ல, அவங்க உனக்கு தீமை செஞ்சிட்டாங்கன்றத திரும்ப 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 நினைச்சு அவங்களுக்கு தீமை செய்கிறதுக்கு நீ முற்பட்டு கொண்டிருக்கிறாய்.
கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்ப்பா. உன்னை சபிச்சாங்களா, அவங்கள மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சுப்பார். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் சாதாரணமானது அல்ல. அவர் சொல்றார், நீ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான் அந்த வீட்டில் இருந்தால் அங்கே அது தங்கும், இல்லையானால் அது உன்னை தொடர்ந்து வரும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த ரகசியத்தை மறந்துட்டோம் அல்லது கற்றுக்கொள்ளலை. ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழாமல் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, சத்துருவை மன்னிக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுங்க. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய கிருபை செய்யுங்க. துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க கிருபை செய்யுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. நீ கர்த்தரை பின்பற்றினா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சிலுவைதான், ஆனா அந்த சிலுவை உனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறது. அதே போல உன்னோடு கூட வருகிற அந்த கர்த்தருக்கு முன்பாக நீ ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அவரை கோபப்படுத்திடக்கூடாது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கோபப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவங்களை என் ஜனம் என் ஜனம் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களை நடத்தி வந்த மோசே, எங்களை நடத்துவதற்கு தெய்வங்கள் வேண்டும் அப்படின்னு ஆண்டவரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த உன் ஜனம் என்று ஆண்டவர் அவர்களை வெறுத்துட்டார். அதனுடைய விளைவு அவர்கள் அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மடிந்து விழுந்தார்கள். அவரை உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் தவிர வேற யாரும் கானானுக்குள்ள நுழையல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, எச்சரிக்கையாய் இருந்து எனக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்று. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு மறந்து விட்டு போகிறவர்களாய் அல்ல, இதை எங்களுடைய இருதயமாகிய பலகைகளை எழுதினவர்களாய், கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை அறிந்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய், உம்முடைய சமூகத்தில் சுயத்தை சாகடித்தவர்களாய், சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் உம்மை பின்பற்றுகிறவர்களாய், உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் எங்களை மாற்ற ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். கோணலான வாழ்க்கையாய் இருக்கலாம், பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கலாம். அவைகளின் மத்தியிலே வெற்றியுள்ள ஒரு வாழ்வை நீர் வைத்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.